அவங்க போடுறத நான் ஒளிபரப்புகிறேன், நீங்கள் முடிஞ்சால் அதை எடுத்து போடுங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். விஜயபாஸ்கர் கூட நாளைக்கு டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. வேற எங்கே போக முடியும்? டிக்கெட் எடுத்தால் ஓடுற படத்துக்கு தான் டிக்கெட் எடுக்க முடியும், இல்லாட்டி ஓடாத படத்துக்கு போகணும். ரெண்டு விஜயபாஸ்கருமா சார்? இல்லை ரெண்டு விஜயபாஸ்கர். நான் வந்து ரொம்ப நாசுக்காக சொல்கிறேங்க, சில விஷயத்த எடுத்து போட்டு உடைக்கக்கூடாதுன்னு நான் நாசுக்காக சொல்கிறேன். ஒரு தலைமை என்பது அரவணைச்சு போகணும். தலைமை மேலே கீழே இருக்கவங்க நம்பிக்கை வரணும். வெளியே போயிட்டோம், மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரு, மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் நமக்கு உரிய பதவி நமக்கு வரல, அதிருப்தி நம்ம மேலே அவர் ஒன்றும் அதிருப்தியாக இருக்கார். அது எப்படி நமக்கு பதவி வராமல் எவனோ நம்மளை பார்த்து அண்ணன் அண்ணன் நின்றவன் மாவட்ட செயலாளர் நம்ம எப்படி இங்கே அரசியல் பண்ண முடியும்? அதிகாரிகள் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஆவினுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரி, இளம் அதிகாரியை தூக்கி போட்டு இதை நீ பண்ணிக்காமி இந்த மாதிரிலாம் பேசி திரிகிறாங்க. அவங்க வாயெல்லாம் மூடணும். ஏதோ குஜராத்துன்றாங்க, கர்நாடகான்றாங்க, அங்கே வருமானன்றாங்க, இங்கே வருமானன்றாங்க. இந்த சீமான் உட்காந்துக்கின்னு பால் பனை பொருட்கள் மாற்று பொருளாதாரன்றாரு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு அதிகாரியை போட்டு இதை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப் இது, பண்ணி காமிங்க, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அண்ணாமலை மீதான கேஸை டிஆர் பாலு வாபஸ் வாங்கியிருக்கிறது ஒரு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. புது ரூட்டில் இவங்க போகிறாங்களா அப்படின்னு கேட்க தோணுது. துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்கப் போவதில்லைன்ட்டு எஸ்பி வேலுமணியோட அறிவிப்பு மற்றும் துரை வைகோ அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு, திமுக அதிமுக கூட்டணியை பற்றி ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட சொன்னார் அப்படின்ட்டு காதர் மொய்தீன் அவர்களுடைய பேட்டி மற்றும் நாளைக்கு டிவிகே சார்பில் கூட்டணி கட்சிகள் கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முக்கியமானதை விட்டார் பார்த்தீங்களா? தாவேக ஆட்சிக்கு 50வது நாள். அது மொதல் கேள்வியாக வரலாமே ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு அதனால் இது இல்லையா? சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருக்குது பார்த்தீங்களா? சுடுகாட்டிலேருந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, தயவுசெய்து பதவி வேலை எடுங்க, ஒரே ஒப்பாரியாக இருக்குதுன்னு. அதனால் அந்த மாதிரி தான். அப்போ 50வது நாள். ஆமாம், தாவேக ஆட்சி எடுத்து 50வது நாள். அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்கள் இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுநடுவில் கூட கேளுங்கன்றாங்க. நமக்கு எங்கே இதிலே ஓடிக்கிட்டு இருக்கு டைமு. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஜாயின் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் அந்த டீட்டெயில் வரும். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிட்டு பல பேர் போடுறீங்க, நல்ல விஷயம். அதோடு சேர்ந்து பாட்காஸ்டாகவும் நம்முடைய இதை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசுகிறோம். ஒரு வாசகர் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். நீங்கள் அதிக நேரம் பேசுகிறீங்க, அதை நீங்கள் விஷுவலாக ஒரே டைப் தான் போகுது, அதை ஏன் நீங்கள் பாட்காஸ்ட்டாக யோசிக்கக்கூடாதுன்னு. அதனால் பாட்காஸ்ட் வடிவத்துலேயும் மாற்றுறதுக்கு ஆடியோவாக பாட்காஸ்ட்டாக அமேசானு, ஆப்பிள் மற்ற இதுலேயும் கொடுக்குற மாதிரி ஒரு இது ஐடியா இருக்குது. கூடிய விரைவில் அதுவும் உங்களுக்கு வரும். இதில் உளவியல் ரீதியான விஷயங்களை என்டர்டெயின்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கு வரவேற்பு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை பாட்காஸ்ட்டாக கொடுக்கும்பொழுது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அது பல விஷயங்கள் அப்படியே ஜூஸ் பிழிஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த வடிவங்கள், வாசகர்களுடைய, நம்முடைய நேயர்களுடைய ஆலோசனைகள், இன்னும் பலருடைய நண்பர்கள் வட்டாரம், இந்த ஆலோசனை நம்ம செழுமைப்படுத்திகிட்டே போவோம். பல விஷயங்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை, நேரம் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கலான்றதை கொண்டு போவோம். என்னுடைய பிரதான ஆசை கிரைம், அது இது வரைக்கும் தொடாமே இருக்குது. அதை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளும் போய்கிட்டு இருக்குது. அது ஆரம்பிச்சிட்டா இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. அதனால் அது ஒரு பக்கம். இன்றைய நிகழ்ச்சி போவோம். ஒரு ஆட்சியை தொடங்கி 50 நாட்கள் அதான் 50வது நாளை நிறைவு செய்கிறார் முதல்வர் விஜய். 50 நாள் அப்படின்றப்போ பல ஏற்றத்தாழ்வுகள் அவங்க இதில் இருந்தது. திடீர்னு ஒரு ஜோதிடரை நியமனமாக அந்த எப்போவுமே டெல்லி பிரதிநிதி ஒரு சர்ச்சை போயிட்டு தான் இருக்குது. ஒரு ஜோதிடரை தன்னுடைய இதாக நியமித்தது. அந்த நியமனத்தில் வந்த பிரச்சனை உடனடியாக நான் அதை பார்க்குறேன்ட்டு உடனே நீக்கினது. அப்படி தொடங்கி இன்றைக்கு டெல்லி பிரதிநிதியாக ஒருத்தரை போட்ட வரைக்கும் சர்ச்சைகள், அதற்கு தீர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன இடத்துல நான் வாயை திறந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட திமுகவினர், இதுக்கு முன்னாடி நான் சட்டசபை செய்தியாளராக ஜெயலலிதா அவர்கள்
கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசிய பொழுது தாக்கு பிடிக்க முடியாமல் வெளிநடப்பினர் ஓட்டம் எடுத்ததை பார்த்தேன். அன்னைக்கு அவர்கள் பேசிய பேச்சு இன்றும் சமூக வலைதளங்களில் இருக்குது. பேரவைத் தலைவர் அவர்களே, இவர்களை வெளியேற்ற வேண்டுமென்றால் மார்ஷல்கள் தேவையில்லை அப்படின்னு. அதே திமுகவினர் ஒரு அருமையான சபாநாயகர், அமைதியான சபாநாயகர் வழி நடத்தும் பொழுது அவரை கேரோ பண்ணி அவரை கீழே இழுத்து தள்ளி அந்த சேரில் உக்காந்த சட்டசபை மாண்பு. அதாவது இப்படி நடக்குதுன்னா நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு நாடு கானாவில் 2 இந்த பார்லிமெண்ட்டில் எம்பிகள் அடிச்சிட்டாங்க, இவரை தாக்குனாங்கன்றதுலாம் நமக்கு செய்தியாக வருது. அந்த மாதிரி காட்சிகள்லாம் இங்கே வந்து என்னையா ஒரு பார்லிமெண்ட்டில் இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு நம்ம பேசும் பொழுது, இந்தியா முழுவதும் தமிழக சட்டசபையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். ஆனால் இவர்கள்தான் மாண்பை பற்றி பேசினார்கள், இவர்கள்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனாங்க. ஆனால் அந்த சபாநாயகர்கிட்ட எப்படி நடந்துட்டான்னு பார்த்தோம். இவர்கள் நம்முடைய ரெக்கமெண்டேஷனில் போட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் எந்த நம்மளால் ரெக்கமெண்டேஷன் பண்ண கண்டிப்பாக யாருன்னே தெரியாமல் எல்லோரும் எம்எல்ஏவாக இருக்கும்போது சபாநாயகர்னா இவர் தான் கரெக்டான ஆளுன்னு நான் தான் முதல்ல ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சவர், அவர் அதுக்கு லாய்க்கு இல்லாதவர், அவர் அவை முன்னவராக வச்சுக்கலான்னோ அந்த ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கிட்டாங்க. யாரை? செங்கோட்டையனை. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுன்றதில் அவர் விஜய் நல்லா இருக்காருன்ற உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஜேசிடி பிரபாகரன் தான் சரியான தேர்வுன்றது அவர் நிரூபித்தார். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட பெரிய ஆட்கள்னாலும் உட்காரதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறது. ஏன்னா அவர் இவங்களை பார்த்து வளர்ந்தவர். ஆளும் கட்சியினர் இன்னைக்கு சட்டசபையில் இருக்கிறதுல ஸ்டாலின், கேஎன்ஆர் தவிர, இன்னும் சிலரை தவிர மற்ற எல்லாம் அவர் இருந்தப்போ சபாநாயகர் எதுவுமே இல்லாதவங்க. பாதி பேர் ஸ்கூல் போயிருந்தவங்க. அவர் 80ல் இருக்கும்போது 3 வயசு பையன். யார்? எதிர்கட்சி தலைவர். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் 3 வயசு பையன். முதல்வருக்கு அவர் ஒரு 5 வயசு பையனாக இருந்திருப்பார். கரெக்டா? கரெக்ட். அன்றைக்கி அவர் அன்னைக்கு சட்டசபையில் அவர் ஒர்க் பண்ணவர். அப்போ அந்த அனுபவம் தான், இவங்க வயசு தான் அவருடைய அனுபவம். அதை திறம்பட செய்து காட்டினார். அப்போ அதையும் நம்ம பார்த்தோம். சபையை எப்படி நடத்துறதுன்றதில் இந்த புது கட்சி எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ண போகிறாங்க, எவ்வளோ கூத்தடிக்க போகிறாங்க பாருன்னு சொன்னதெல்லாம் மீறி ஒரு டிசிப்ளின்டு ஒரு அசம்பிளியாக அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுக்கும் பொழுது தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கும் எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் கொடுத்து, ஒரே ஒருத்தர் மட்டும் துள்ளிக்கின்னு வந்தாருன்னு சொன்னாங்க. அவரையும் அப்புறமா கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. சட்டசபையை எப்படி கொண்டு போகணுன்றதில் ரொம்ப அக்கறையாக அமைச்சர்கள் பதில், எல்லா அமைச்சர்களும் எழுந்திரிச்சு பேசலை. வாய்ப்பு கொடுத்தார் எல்லாருக்கும் பேசுறதுக்கு. துறை சார்ந்தது வாய்ப்பும் கொடுத்தார், கண்டிஷன் பண்ணி உக்காரம் வச்சார். அப்போ அந்த சபாநாயகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சட்டசபை எப்படி நடத்துறது, முதல்வர் பேச்சு எப்படி, முதல்வரை உட்கார வச்சுக்கிட்டே ப்ரொவோக் பண்ணுற வேலை பண்ணாலும் அமைதியாக இருந்துட்டு அவர் பேசுகிற நேரத்தில் அவர் பேசுனது தாங்க முடியாமல் ஓடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதிர்கட்சி தலைவராக இவர்கள் சப்ஜெக்டே இல்லாமல் வந்து சென்னை 28ல் கிரிக்கெட் டீமில் சின்ன பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட பெரிய டீம் மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டதையும் நம்ம வேடிக்கை பார்த்தோம். ஆமாம். அப்போ அந்தளவு ஹோம்ஒர்க் பண்ணதையும் பார்த்தோம். அதே மாதிரி வெள்ளை அறிக்கைகள். அப்போ இந்த வெள்ளை அறிக்கைகளில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது, இன்று கூட ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குது. அவர் எழுதுகிறவங்க கரெக்டான ஒரு இதுதான். அனைத்து துறைகளிலும் பெரும்பாலும் வெள்ளை அறிக்கைகள் வேணும்னு கேட்டிருக்காரு. ஏன் நல்லா இருக்குமில்ல அப்படின்ட்டுருக்காரு. அதோடு சேர்ந்து பிரேமலதா அவர்கள் கூட ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாங்க. எது சம்மந்தமாக? 717 டாஸ்மார்க் மூடினது வந்து அது சம்மந்தமாக வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். நல்ல விஷயந்தான். அப்போது இது இல்லாமல் டாஸ்மார்க் வெள்ளை அறிக்கை வரும்போது அது சேர்ந்து வந்துடும் அதில். அதே போன்று கார்ப்பரேஷன்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகள் சம்மந்தமாக வெள்ளை அறிக்கையும் வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் கையில் தான் வச்சுருக்காரு அந்த துறையை. அப்போ அதில் வெள்ளை அறிக்கையை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மாநகராட்சி வெள்ளை அறிக்கைன்னு வரும்பொழுது நீங்கள் 4000 கோடியிலேருந்து பல மேட்டர்கள் வரும். ஏன்னா அது ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒரு மினி சட்டசபை. நீங்கள் சென்னை மாநகராட்சிலாம் எடுத்துட்டிங்கன்னா 22 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது. யோசிச்சு பாருங்கள். கிரேட்டர் சென்னையை தாண்டி திருவள்ளூர்லேயும் சேர்த்து எம்எல்ஏ 22 சட்டமன்ற தொகுதியில் அடக்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ பணம் போடலாம், எவ்வளோ டெண்டர்கள். அது இப்போ கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 8-10 டெண்டர்களை ரத்து செஞ்சாங்க. அது முறைகேடாக வந்த டெண்டர்னால் ரத்து பண்ணாங்க. ஆனால் அந்த டெண்டர்கள்லாம் இருக்கிறதுல இருந்த அந்த கமிஷனரை இன்னொரு நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது. போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில் பெரிய அளவில் முறைகேடு புகார்னு
போன ஆட்சியுடைய முதல்வர் ஸ்டாலின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அதிமுக ஆட்சியிலிருந்து குற்றம் சாட்டிய ஐஏஎஸ் அதிகாரியை போன ஆட்சியில் வந்த பொழுது அதே அதிகாரியை நல்ல பவரில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயத்தில் நல்ல பவரில் உட்கார வச்சதும் அதே அதிகாரி இந்த ஆட்சியிலும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம். இது குறைகளாக நான் வைக்கிறது விமர்சனமாக. அதே போன்று பல அதிகாரிகள் மாற்றமே இல்லாமல் மீண்டும் அதே இதில் தொடர்றது, இல்லாட்டி பவர்ஃபுல் போஸ்டிங்கில் தொடர்றதுன்னு பார்க்கும் பொழுது இது இன்னொரு திமுக ஆட்சியை மாறிவிடக்கூடாது. ஏன்னா அதிகாரிகள் தான் முட்டு சந்து கூட்டு போகிறவங்க. அப்போ அவர்கள் பார்த்து முடிவெடுக்கு. அப்போது அந்த அதிகாரியே மாற்றாமல் அமைச்சர் மட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுட்டு ஏதாவது நல்லது கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர முடியும்? கனிம வளத்துறையில் ஒன்றுமே இல்லாமல் அதை ஒரு இதை பண்ண ஒரு அதிகாரி தான் இன்றைக்கி ஆவினுக்கு அதிகாரியாம். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? துடிப்புள்ள அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள். நம்ம ஏதாவது இந்த துறையில் வந்து செய்து காமிக்கணும்னு. அமைச்சர்கள் கிடையாதுல்ல. அமைச்சர் வந்து மவுத்தள்ளுற வேலை மட்டும்தான், சாங்ஷனு மற்ற விஷயங்கள் தான். அதிகாரிகள் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஆவினுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரி, இளம் அதிகாரியை தூக்கி போட்டு இதை நீ பண்ணிக்காமி இந்த மாதிரிலாம் பேசி திரிகிறாங்க. அவங்க வாயெல்லாம் மூடணும். ஏதோ குஜராத்துன்றாங்க, கர்நாடகான்றாங்க, அங்கே வருமானன்றாங்க, இங்கே வருமானன்றாங்க. இந்த சீமான் உட்காந்துக்கின்னு பால் பனை பொருட்கள் மாற்றுப் பொருளாதாரன்றாரு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு அதிகாரியை போட்டு இதை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப் இது, பண்ணி காமிங்க, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள், பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது நேற்று அந்த பால்ன்றதுனால நான் பேசுகிறேன். ஒரு நம்ம நேயர் ஒருத்தர் போட்டிருக்காரு. இது வெறுமனே வந்து நீங்கள் இங்கே ஆவின் வந்து அரசு கட்டுப்பாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கீழே இருக்குது. அங்கே நந்தினியும் அமுலும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு, அதுக்குன்னு தனி அதிகாரி போட்டு கூட்டுறவு தனியாக இயங்குது. அது அவர்கள் முடிவெடுத்து சிறப்பாக பண்ணணும். ஏன் அதை தமிழ்நாடு பண்ணக்கூடாது? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதையும் பண்ணுறது தமிழ்நாடு அரசு பண்ணால் ஆவின் இன்னைக்கு வேறு லெவலுக்கு போகும் அப்படின்றது தான். பல விஷயங்கள் இப்போ கோடை காலம் கடந்துச்சு, இன்னும் இருக்குது. என்ன அது ஆவின் மோர் எங்கேயா கிடைச்சதா? ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஐடியா, நீங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன, ஆவினை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது. பொதுமக்கள் நல்ல நாலேஜ் உள்ளவங்க இது ஆவின்லேயே இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இது இப்படி இன்னும் நல்லா பண்ணலான்னு. இன்டெலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் ஆலோசனை கொடுங்க அப்படின்னு அரசே கேட்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு 10 ரூபாய்க்கு சாஷே பாக்கெட் போடுங்க, நெய் பாக்கெட்டுன்றார். தப்பு இருக்கா? 10 ரூபா கூட போடாதீங்கன்றேன் நான், 20 ரூபா கூட போடுங்க. இப்போ எல்லாருமே நெய்ன்றது பெரிய கனவு, சாப்பாட்டில் கொஞ்சமாவது நெய் ஊற்றி சாப்பிட்ணும். இப்போ ஒரு ஏழை குடும்பம் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நெய் பாக்கெட் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு முடியுமே. நீங்கள் 300 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்க முடியாதுல்ல. நாங்களாம் வளரும் போது நெய்யெலாம் எங்களுக்கு பெரிய கனவு. நெய் அன்றைக்கி வீட்டில் ஏதோ ஒன்று மாதத்தில் ஏதோ ஒன்று கொஞ்சோன்னு வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆவின் இறங்குச்சின்னா, ஆவின் பால் கோவா நம்பர் 1 இருக்கும் டேஸ்ட்டு. அதை 20 ரூபா சாட்சி பாக்கெட் கொடுத்தா சும்மா போகிறவங்க வாங்கி சாப்பிட்டு போவோம், குழந்தைகள் வாங்கும். பள்ளிகளில் அறிமுகப்படுத்துங்க. ஆவின் பால் பவுடரை இன்றைக்கி ஒரு அறப்போர் இயக்கத்துலேருந்து எல்லாரும் குற்றச்சாட்டாக வச்சாங்களா இல்லையா? அந்த கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கணும், அந்த பால் பவுடரை கொடுக்காம தனியார் கம்பெனியில் 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கினாங்க. அதெல்லாம் பண்ணுங்கன்ற இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 50 நாட்களில் பல விஷயங்களை பரிசீலனை பண்ண மாதிரி இதையும் பரிசீலனை பண்ணுங்க. துறை வாரியாக முதல்வர் 50 நாளை கடந்தும் தினசரி சட்டசபைக்கு வர்றாரு. அதை விட இவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த ஜென்சி கூட்டத்தில் டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு சிஎம் வர்ற மாதிரி. ஏன்டா சோத்து மூட்டையை தூக்கிட்டு வரக்கூடாதா? தப்பா அது? ஸ்டார் ஹோட்டல்லேருந்து கொண்டு வந்து இறக்கி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு கரெக்டா? எத்தனை கூட்டங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 98 அந்த பீரியடில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஜார்ஜ் டவுன்ற ஒரு கூட்டுறவு சங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குறாங்க திமுகவில். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், அற்புதமான தலைவர் டி ஜானகிராமன் சொல்லிட்டு, ஆற்காடு வீராசாமி அவரும் ஒன்றா வேலையில் சேர்ந்தவங்க, கிளர்க்காக. அவர் அமைச்சராக போனார். இவர் சிஐடி தலைவராக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர். நேர்மைனா நேர்மை, அப்படி நேர்மை. அவர் அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு வராரு, ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு சங்கத்துக்கு. மற்ற துணைத் தலைவர் அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு. இவர் கரெக்டாக வந்தார். மத்தியானம் சாப்பாடை கட்டிட்டு வந்துடுவாராம். வாரந்தோறும் ஒரு கூட்டம் நடத்துவாங்க.
அதுக்கு பெரிய தொகை எழுதி சாப்பாடு முந்திரி பருப்பு அதுன்னு இவர் அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்த கூட்டம் தானே அப்படின்னு சாதாரணமாக இவருடைய சாப்பாடு செலவும் இந்த செலவுமே ஒரு பெரிய தொகையாக மாதந்தோறும் மிச்சம் இருக்குது ஜார்ஜ் டவுன் கூட்டுறவங்க. அது ஒரு ஆண்டு விழா கூட்டம் நடக்கும்போது எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு காங்கிரஸ்காரர் எழுந்திரிச்சு பேச போகிறாரு. அவர் எதிர்கட்சி. அவர் இங்கே நம்ம தோழர்கள் தடுக்கிறாங்க. கருணாநிதினு ஒரு தோழர் இருந்தார் சிஐடி. ஏங்க விடுங்க, நல்ல விஷயத்துக்குள்ள பாராட்ட விட மாட்டிங்களா அப்படின்றாரு. சரி சரி போங்கன்றாங்க. போய் நான் பார்த்த தலைவர்களில் இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் பார்க்கல. ஜார்ஜ் டவுன் வங்கிக்கு இவர் வந்திருக்காரு. இவர் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் நான் அந்த இதில் இருந்திருக்கேன். ஒரு நாளைக்கு சாப்பாடு வெளியிலேருந்து வரும். ஒரு நாளைக்கே அன்றைய ரேஞ்சை 150 ரூபாய்க்கு மேலே சாப்பாடு, மற்றவர்கள் சாப்பாடுன்னு பெரிய தொகை தலைவர் மற்றவங்க சாப்பிடுவாங்க ஹோட்டல்லேருந்து வர வச்சு. இவர் டெய்லி ஒரு சின்ன டிஃபன் பார்சல் கட்டிட்டு வந்து சாப்பாடை முடிச்சிடுறாரு. அந்த தொகை மிச்சம். வாராந்திர கூட்டம்னு போட்டு பெரிய தொகையை கணக்காக எழுதுவாங்க. அந்த கூட்ட செலவு போக பெரிய தொகையை கணக்காக எழுதுவாங்க. இவர் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு சாதாரணமாக ஒரு டீ பிஸ்கெட்டோடு அந்த கூட்டத்தை முடிக்கிறாரு. இதனால் அவ்வளோ தொகை மிச்சம் ஆகுது. இப்படிப்பட்ட தலைவர்கள் நான் பார்க்கவே இல்லைங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ ஒரு சிஎம் வந்து அவர் அரசு இதில் வந்து ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எனக்கு சாப்பாடு வரணும்னா சாப்பிட முடியாதா? வாங்கப்பா இப்போ 4-5 பேர் வாங்க உட்காருங்க, டெய்லி என் கூட சாப்பிடுங்க அப்படின்னு வச்சு சாப்பிட முடியாதா? ஒரு நாளைக்கு 20,000 ரூபா 15,000 ரூபா பில்லு போட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு அதில் ஒரு பொதுமக்களுக்கு நான் தொல்லை சாப்பிட போகிறார், மறுபடியும் சாப்பிட்டு வரார். இதெல்லாம் தேவையா? அப்போ அவர் ஒரு அஃபிஷியல் ஒர்க் மாதிரி பக்காவாக பண்ணிட்டு போகிறார். இதை கிண்டல் பண்ணுறாங்க ஜென்சி கூட்டத்தை வச்சுக்கிட்டு. இதுக்கு தான் இவர்கள் வந்து மீண்டும் ஒரு இளம் பட்டாளத்தை தப்பான வழியில் உருவாக்குறாங்க. நேற்று ஒரு ஜென்சி கூட்டம் போட்டிருக்காங்க. நீராறும் கடலொடுத்த நிலமளந்த கெளிலொழுகும் கடல் உடுத்து நான் சொல்லியிருந்தாங்க. அவங்க போடுறத நான் ஒளிபரப்புறேன், நீங்கள் முடிஞ்சா அதை எடுத்து போடுங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். நடுவில் வேறு ஸ்டக்காகிடும் அவங்களுக்கு. அப்புறம் டங்கு ஜம்ப் ஆகி வேறு எதுக்கு போவாங்க. முதல்ல தமிழை கற்றுக் கொடுங்கப்பா. ஜென்சிக்கு தமிழை கற்றுக் கொடுங்க. அதாவது தமிழ் எங்கள் உயிர் உயிர் நாடின்றீங்களா, தமிழ் தாய் வாழ்த்தை கற்றுக் கொடுங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாட ஆள் இல்லை. எனக்கு சந்தேகம் வந்துச்சு, கடல் எடுத்த தெளில் ஒழுகுமா அப்படின்னு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி இவர்கள். இது கூட இது பெரிய தவறு கிடையாது. அவங்க ஒரு வந்திருப்பாங்க, அது ப்ராக்டிஸ் இல்லாமல் வராங்க வச்சுக்கோங்க. சும்மா நான் ஒரு இதுக்கு சுட்டி காமிக்கிறேன். ஆனால் இந்த இளம் பருவத்தினரை எப்படி தயார்படுத்துகிறாங்கன்னா, இவர்களை கிண்டல் பண்ணுறதுக்கு சட்டையர் பண்ணி அதில் திருப்தி அடையிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. அது சரியில்லையே. நீங்கள் திராவிட அரசியல் என்ன, நாங்கள் என்ன பண்ணோன்றத சொல்லுங்கள். ஆனால் இந்த இளம் பருவத்தினரை பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒவ்வொரு துறையிலும் கமிஷன், கரப்ஷன் இந்த 3 இருந்துதா இல்லையா? உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் யோசிங்க. லஞ்சம், ஊழல் எந்த அளவுக்கு இருந்தது? போதை பழக்கத்துடைய பயன்பாடு இந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவு மாறுதுன்னா இல்லையா? இதை தடுக்க வேண்டிய இடத்துல ஒரு முதல்வர் காவல்துறை கையில் வச்சுட்டு சும்மா இருந்தாரா இல்லையா? நீங்கள் இளம் பருவத்தினர் உங்களுக்கு ஒரு ஜாலி இருக்கும். ஆனால் அது பப்பில் போய் போதை மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பார்கள், இஷ்டத்துக்கு FL2 பார்ஸ், இஷ்டத்துக்கு பப்புகள், இதெல்லாம் இளம் பருவத்தினரை சீரழிக்கும்னு தெரியுமா தெரியாதா? நீங்கள் எல்லோருமே ஒரு பெற்றோருக்கு குழந்தைகள். உங்கள் பெற்றோர் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஆளுகின்றவர்கள் நினைத்தார்களா? நீங்கள் இன்றைக்கி யாருக்கோ போய் பேசுகிறீங்க, அவர்கள் நினைத்தார்களா? அவர்களுடைய குழந்தைகள் தானே. ஒவ்வொரு பெற்றோருக்குள்ள குழந்தைகள் தமிழ்நாடு உள்ளவர்கள். அவர்களுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? பள்ளிகள் பக்கத்தில் கஞ்சா சாக்லேட் விற்பனை தடுத்தார்களா? இளம் பருவத்தினர் அதிக அளவில் போதைக்கு ஆளாகி அதனால் விளைந்த சட்டங்கள். வீட்டில் இருக்க பெற்றோர்கள் அவர்களுக்காக டாஸ்மாக் கண்டபடி எனி டைம் கிடைக்கிற மாதிரி ஆகி அது குடும்ப வன்முறை. காலைல வேலைக்கு போக மாட்டான், அப்படின்லாம் சம்பாதிக்கிறது. அதனால் வந்த குடும்ப பிரச்சனை, அதனால் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது. டாஸ்மார்க்னால் வந்த குடும்ப வன்முறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, 2 பேர் குடிப்பான், அவனுக்குள்ள சண்டை வந்துடும், கல் எடுத்து அடிச்சு உடச்சிடுவான், மண்டை உடைச்சிடுவான், இவன் ஜெயிலுக்கு போயிடுவான், அவன் செத்தே போயிடுவான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஒரு ஆட்சி சரியான ஆட்சியா? குறைந்தபட்சம் கேளுங்க, சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது வந்து சரியா இல்லை, உங்களுக்குள்ளே யோசிங்கன்றேன். ஜென்சின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் கூட நாலேஜ் உள்ளவங்க, மற்றவங்களாம் பூமர்கள். நாலேஜுன்றது இங்கே என்ன?
உண்மையை நோக்கி நகர்றது. நீங்கள் இவர் கரெக்டு அவர் கரெக்டெலாம் நான் அவங்கள சொல்ல வரல. நல்லதை தேடுங்க. நல்லது, நல்ல ஆட்சி, இந்த போதை இல்லாத உலகம், இதை நோக்கி நம்ம நகரணும், ஒரு கரெக்டான கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது யார் கரெக்டாக அவங்க நோக்கி நகருங்கன்றேன். ஆனால் கண்மூடித்தனமாக அடிமை மனோபாவத்தோட இவர்கள் எல்லோரும் கரெக்டு அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், திராவிடனா என்னன்னு கேளுங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஜென்சி இந்த மாதிரி கூட்டங்களை அட்டன் பண்ணுறவங்க, இன்னொன்று இவர்கள் கூட்டத்துக்கிட்டயா இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்டயா? கூட்டத்திட்டையும் கேளுங்க, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்கள்ட்டையும் கேளுங்க. நான் திராவிடனா என்ன, திராவிடம் எங்கே இருக்கிறது, அவ்வளோதான். திராவிடம் இன்னைக்கு இருக்குதா? திராவிடம்னா என்ன, திராவிடம் எங்கே இருக்கிறது, திராவிடம் இன்று இருக்கிறதா? திராவிடம் இங்கே இன்று இருக்கிறது என்றால் திராவிட மொழிகளுடைய அந்த அந்த ஆட்சிகள் மற்ற ஆட்சியாளர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கிறார்களா? அப்படின்னா காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியல. அதனால் இவர்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஏமாத்து. குறைந்தபட்சம் கேளுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ 51 நாள் ஆட்சியில் இவர்கள் பல விஷயங்களை ஒரு கரப்ஷன் இல்லாமல் கொண்டு போகணுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இவர்கள் கரப்ஷன் இல்லாமல் இருக்கிறார்கள், கரப்ஷனை ஒழிச்சிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோ சாதாரணமாக ஒழிக்க முடியாது. கரப்பாம்பூச்சி மாதிரி அது, நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், கொசு மாதிரி. அப்போ கரப்ஷனை மேல் மட்டத்தில் ஒழிக்கணும்னு முதல்ல தீர்மானிச்சிருக்காங்க. எங்களுடைய பார்ட்டிக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோம், அமைச்சர்கள் இந்த மட்டத்தில் நாங்கள் கரெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம், டெண்டர்கள் எதுவுமே இல்லாமல் கவுன்சிலிங், டிரான்ஸ்ஃபர், இடமாறுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் என்பது இல்லை, ஒழிக்கப்பட்டு விட்டது, அது கிடையாது அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துருக்கோன்றாங்க. இது எல்லாமே கரெக்டு, செம்ம சார், சூப்பர் சார், போன ஆட்சியிலும் பண்ணாங்க சார், இன்னும் நான் தொல்லை கொடுத்தானு தெரியுமா சார், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அதிகாரிகள் கீழே அதே செட்டப்போடே இருப்போம். நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க மருந்து, கரப்பாம்பூச்சிலாம் அழிஞ்சிச்சு மேலே, வீட்டுக்கு மேலே, அப்படி தானே? வீட்டில் கரப்பாம்பூச்சியெல்லாம் ஒழிச்சிட்டேன், வீட்டுக்கு கீழே அப்படியே இந்த சினிமாவில் கேமரா காமிப்பான்ல, தரைக்கு கீழே அப்படியே போனீங்கன்னா சாக்கடை அது இதுன்னு அதில் ஃபுல்லாக இருக்கும் கரப்பாம்பூச்சி, எப்படி அழிப்பீங்க? அப்போ இப்படி தான் அந்த செட்டப், நம்ம செட்டப் இருக்குது. இதை கரப்பாம்பூச்சி சங்கம்னாங்களே, அவனுங்க வேறு இப்போ வாங்கி கட்டினுக்கிறானுங்க. அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்பை நீங்கள் சரி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இது நடக்காமல் இருக்கும். அப்போ நல்லா வலை போடணும், கரப்பாம்பூச்சி மேலே வராத அளவுக்கு வலை போடணும். அப்போ இவர்களை கீழ்மட்டத்திலேயே காலி பண்ணுற வேலை பண்ணணும். இதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது லஞ்ச ஒழிப்புத்துறையை சிறப்பாக செயல்படுத்துறது. லோக் ஆயுக்தா, லோக்பால் மசோதா நிறைவேற்றி அது இருக்குது, பிரதமரையே விசாரிக்கலாம் அந்த அளவுக்கு. மாநிலங்களில் லோக் ஆயுக்தா, எனக்கு சந்தேகம் வந்துச்சு, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இருக்கா? இருக்குங்கன்றாங்க. ஆடாங்கொய்யால இருக்கா? சரி, என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு நீதிபதி இருப்பார், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியோ இல்லை நீதிபதி அந்தஸ்துலையோ இல்லை உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவர்கள் ஏன் இதுவரையும் பண்ண மாட்டோம், பண்ணுறாங்களே, என்ன பண்ணாங்க? சில வழக்குகள்லாம் சொல்லி அந்த வழக்குகள்லாம் அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்க தான் உத்தரவு. ஏங்க கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா பயங்கரமாக இருக்குது. ஏங்க நீங்கள் என்னங்க, நீங்கள் லோக் ஆயுக்தாவை அமுல்படுத்தும் பொழுது மாநில கட்சிகள் அதற்கேற்றார் மாதிரி மாற்றிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன, இங்கே தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தாவை சட்டத்தை பவர்லெஸ் ஆக்கி விட்டாங்க. கர்நாடகாவில் ஃபுல் பவர் இருக்குது. லோக் ஆயுக்தா போலீஸ்னால் அவங்களுக்கு இருக்குதான். இங்கே நீதிபதி இருக்கார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் பரிந்துரை பண்ணலாம், இது என்னான்னு பாருங்கள், செந்தில் இந்த மாதிரி பண்ணுறாரு, ரிக்வெஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு பரிந்துரை, ஒரு ஆணை லைட்டாக என்னென்ன. ஆமாம், வேலை இல்லை, எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் வேறு, சரி பார்க்குறோம் இப்படி. ஆனால் அங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு போலீஸே இருக்கும், போய் ரைடு விடு, எடு, தண்டனை கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது. இங்கே நான் கேட்டுக்கிறது, 51 நாட்களை கடந்த முதல்வரே லோக் ஆயுக்தா சட்டத்தில் மாற்றம் கொண்டு வாருங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள, நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள, அப்போ லோக் ஆயுக்தா கொண்டு வாங்க. லோக் ஆயுக்தா இருக்குது, லோக் ஆயுக்தாவுக்கு பவர் கொடுங்க, கர்நாடகா மாதிரி பவர் கொடுங்க. லோக் ஆயுக்தா போலீஸ் இருக்கட்டும், லோக் ஆயுக்தா போலீஸ் ரைடு போட்டோம், லோக் ஆயுக்தா போலீஸ் வழக்கு பதிவு பண்ணிட்டோம், அதற்கான நீதிமன்றங்களில் வழக்கு நடக்கட்டும். எத்தனை பேர் காலியாக வரான் பாருங்கள், சின்ன புகார். அதில் லோக் ஆயுக்தாவில் எதுக்கு லோக் ஆயுக்தா? இப்போ நான் புகார் கொடுக்குறேன் சார், நான் கார்பரேஷன் ஆஃபீஸ் போனேன், டெத் சர்டிஃபிகேட் கேட்டேன், என்னை இழுத்து அடிக்கிறார் இந்த அதிகாரி, இந்த மாதிரி நடக்குது, புகார். அது உண்மைனா லோக் ஆயுக்தா போலீஸ் வரும், செக் பண்ணோம். இல்லை லஞ்சம் கேட்குறாரு, லஞ்சம் கொடுக்க வைப்பாங்க, தூக்கின்னு போடுவாங்க. இது நான் சொல்கிறது கிரவுண்ட் லெவல். ரேஷன் கார்டுக்கு போகிறேன், எனக்கு முறைகேடு, லோக் ஆயுக்தாவை நான் இந்த அதிகாரி எனக்கு பிடிக்கல, நான் ஒருத்தரை செட்டப் பண்ணுறேன் சார், செந்தில் இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறாருன்னு, லைட்டு செக் பண்ணால் இல்லை, செந்தில் நேர்மையான அதிகாரி,
அப்போ ஏன் யார் புகார் கொடுத்தாங்க? இவனுக்கு என்ன புகார்? இவனை பிடி, இல்லை அந்த அதிகாரி பண்ண சொன்னார். 2 பேரையும் தூக்கு, 1 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம், இல்லை சிறை தண்டனை, இல்லை 2ம் பொய் புகார் கொடுத்தா. இந்த மாதிரிலாம் லோக் ஆயுக்தால இருக்குது. இங்கே லோக் ஆயுக்தா எப்படி இருக்குது? ஒரு அமைப்பாக இருக்குது, அவ்வளோதான். அதில் புகார் கொடுக்கலாம். அறப்போர் இயக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பேரில் ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். அதோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இருந்தது? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இருந்தது? லோக் ஆயுக்தா போனால் கவர்மெண்ட்டில் எப்படி இருந்திருக்கும்? ஏப்பா அது கொஞ்சம் பார்க்கலாம் ஏப்பா இந்த வந்து ஒரே அறப்போர் இயக்கம், அவங்க இது அலப்புற தாள முடியல, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறது, பார்த்துக்கலாம், இப்படி தான். அப்போ லோக் ஆயுக்தாவை 50 நாட்கள் கடந்த இந்த அரசு நம்ம சொல்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று அதுக்கு கொஞ்சம் பவர் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதிகாரிகள் மட்டத்தில் சிக்குவானுங்க எல்லாருக்கும். லோக் ஆயுக்தா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நம்ம இல்லைப்பா லோக் ஆயுக்தா பார்த்துக்குதுப்பா, அது கோர்ட்டு, அது லோக் ஆயுக்தா நடவடிக்கை எடுக்குதுப்பா, நாங்கள் என்னப்பா அப்படின்னு ஆகிடும். அப்போ அதிகாரிகள் அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுவாங்க. அப்போ சரியாகும்ல, அவர் சொன்ன எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் அப்போ ஆயிடுவாங்க அந்த எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ். அது அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கி அந்த 2 நாள் மீட்டிங் நடக்குது, என்னென்ன பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. நல்லா தலையாட்டுவாங்க சார். நீங்கள் வேறு சார், இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை சார், அவரும் நடத்துவார கூட்டம் செம்ம சார்லாம் போவாங்க. கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த முல்லா நசுருதீன் கதை ஒன்று வரும், ஒரு பானையை கொடுப்பார், முக்கியமான பானைடா, கீழே போட்டு உடச்ச பொழந்து கட்டுருவோம் ஒன்று, இப்படி ஓங்கி ஒரு அடி, இப்போ தானே கொடுத்த, நான் உடைக்க கூட இல்லைல்ல, அதான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு படித்தேன், நான் உடைக்கவா செஞ்சேன், இது நீ உடைக்காமல் இருக்கிறதுக்கு. முல்லா நசுருதீன் கதைகளெல்லாம் ஒரு நீதி இருக்கும், அது வேறு மாதிரி வெளிப்படும். அந்த மாதிரி அதிகாரிகளை இது மாதிரி கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஐஏஎஸை போட்டு வாட்டினீங்கன்னா ஐஏஎஸ் கீழே இருக்கிறவங்களை போட்டு வாட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறேன். 50 நாள் கடந்த இந்த அரசுக்கு, இந்த கடந்த காலத்தில் கைத்தூக்கி அதிகாரின்னு ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாங்க, ஒரு அம்மா, இந்த மாதிரி இந்த அப்புறம் அந்த நேராக போகிறது ஆய்வு பண்ணி கேமரா தான் இருக்கும், கீழே இருக்கிற இவங்களை போட்டு ஏறி மேயிறது, இந்த மாதிரி இந்த சீன் போடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு 2 கொட்டு கொட்டி வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுங்க. அப்படி சீன் போட்டவனுக்கு எங்கே இருக்கிறான்னு தெரில. திருவள்ளூரில் ஒருத்தர் சீன் போட்டுருந்தார் போன கவர்மெண்ட்டில், இப்போ எங்கேயோ போட்டுக்கிறாங்க தூக்கி. இது மாதிரி விஷயங்களையும் சரி பண்ணுங்க. கிரீவன்ஸ் அவங்களோட ஒவ்வொருடைய புகார்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்ற அதே நேரத்தில் இந்த சிங்கப்பெண் படையை ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த அவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் அவர்களுக்கான விழிப்புணர்வுக்கு பயன்படுத்து. அதற்கான அப்போ சிங்கப்பெண் படையில் எடுத்தவங்க எல்லாருமே காவல் பணியில் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க, பிரச்சாரமாக பேசுகிறது, அதுன்னு அவங்கள அதுக்கு பயன்படுத்துங்க. அது அந்த குழந்தைகள் மத்தியில் ஒரு தைரியத்தை வரும். நம்ம ட்ரக்குக்கிட்ட போகக்கூடாது, நம்ம ஒழுக்கமானவர்களாக இருக்கணும், படிப்பு நமக்கு முக்கியம், குட் டச் பேட் டச்னு என்னன்னு தெரியும், எவனாவது திட்டுத்தனம் பண்ணால் ஆன்ட்டிக்கிட்ட சொன்னால் ஆன்ட்டி நடவடிக்கை எடுப்பாங்க. இது எல்லாமே இந்த அரசுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். சிங்கப்பெண் படை மூலியமாக நீங்கள் அந்த ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே சிங்கப்பெண் படை ஒரு கிளை கூட போடலாம், இல்லை ஒரு பாக்ஸ் வைக்கலாம் சிங்கப்பெண் படைக்கு அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர்னு. அந்த பாக்ஸை வாரத்துக்கு ஒரு நாள் திறந்து எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். அதில் கஞ்சா விற்கிறாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில், அந்த பையன் பயப்படுவான் சொல்கிறதுக்கு, ஆனால் ஆன்ட்டி இந்த இதுக்கு விற்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும், எழுதி அவன் பாக்ஸில் போட்டு போயிட்டாங்க, யாருக்கு தெரிய போகுது, திறந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா. இந்த மாதிரி தான் நீங்கள் மைக்ரோ லெவலில் தான் சில விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும், மாற்ற முடியும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அரசு பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சரத்குமாரை நீக்காதீர்கள். ஆனால் நீக்கிறதுக்கான வேலைகள் அதெல்லாம் இந்த அழுத்தத்துக்கு இரையாகாதீர்கள். ஏன்னா அவர் ஒரு வேளை அந்த மாதிரி தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி போதை அடிக்கிறவன் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஏதோ ஒரு ஜாலியில் பண்ணிட்டார். அன்றைக்கி அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எதுவும் கிடையாது, சாதாரண இளைஞர். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் தலையை குனிஞ்சிங்கன்னா மேலே ஏறி உக்காந்துக்குவாங்க. நாளைக்கு முதல்வர் இது புஷியை நீக்கி பேசவே மாட்டேங்கிறார் சட்டசபையில், பேசாத புஷியை நீக்குவோம் அப்படின்னு ரொம்ப பேசுகிறார் ராதவ அர்ஜுன், அவரையும் நீக்கினுவாங்க. நிர்மல்குமார் ஆனால் அவனா பேட்டி கொடுக்குறாரு, அவரை நீக்கினுவாங்க. அதனால் என்ன ராஜ்மோகன் அவை முன்னவருக்கு பதிலாக அவர் பேசுகிறாரு, அவரை நீக்கு. இந்த மாதிரி எல்லாம் கண்டதை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தீர்மானிங்க, சரத்குமாருக்கு என்ன அறிவுரை சொல்லணும், என்ன பண்ணணுன்றதை தீர்மானிங்க. இதே மாதிரி மற்ற அமைச்சர்களுக்கு சரத்குமாரை உதாரணமாக வைத்து பண்ணுங்க. எம்எல்ஏக்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள எப்படி இருக்கணுன்றதை சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இன்னொரு புத்தாக்க பயிற்சி கூட நடத்துங்க. நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை வச்சு கூட
அவர் நல்லா சொல்லுவார். அவரை வச்சு ஏன்னா அவரை இப்போ பார்த்தாலே இப்போ எல்லாருக்கும் பயமாக இருக்கும். வாத்தியார் சாப்பிட்டா வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டு வந்து சாப்பிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தா அவரை பார்த்தாலே டெரராகிறாரா, பயங்கரமாக இருக்குது. சிஎம்ஏ அவர் உட்காந்துடுறாரு அப்படி. ப்ளஸ்ஸு காவல்துறை அதிகாரிகளை பயங்கரமாக கண்காணிக்கணும். சீன் போடுறது, சீட்டு தேய்க்கிறது, இது எல்லாத்தையும் உளவுத்துறையை வச்சு கண்காணித்து பண்ணணும். முக்கியமாக கோஷ்டி பூசல்ன்றதை இல்லாமல் பார்த்துக்கணும். கோஷ்டி பூசல் இருந்துச்சுன்னா இந்த அரசு அதை நோக்கி நகரும். அதிகாரிகள் அப்புறம் இன்னும் தெளிவாகிடுவோம். ஆகா இவரா அப்போ இவர்கிட்ட போய் ஒட்டிக்குவோம். இந்த அதிகாரி பார்ப்பான், நம்ம இந்த சைடு ஓட்டிக்குவோம். அப்புறம் நம்ம அப்பா ஆட்சி தான் முடிச்சிடுவாங்க. அதனால் இந்த 50 நாள் ஆட்சியில் பெரிதாக குறை சொல்லும் அளவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதையே நினைக்கிறதையே பாராட்ட வேண்டிய நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா செஞ்ச ஊழலை கூட நாங்கள் அப்படின்னு மார்த்தட்டி சொல்கிற அளவுக்கு, நாங்கள் சிறப்பான ஆட்சி சொல்கிற அளவுக்கு இருக்கிற இடத்துல இல்லை கரப்ஷன் இல்லாமல் கொண்டு போகணும், பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு வர்ற சிஎம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பாராட்டியே தீரணும். இன்றைக்கி கூட ஒரு எக்ஸ்சிஎம் போகிறதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்க மக்களுக்கு. சேம் அதே பேட்டர்னில் தான் அவர் போய்கிட்டு இருக்கார். ஆமாம். அதனால் அவர் ஒரு எம்எல்ஏ. இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக இருந்தால் அந்த கட்சியை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கணும். இல்லைனி முன்னாடி முதல்வர்னால் அதற்கேற்ற மாதிரி சிங்கிள் ரோவில் இது போகணும் கான்வாய். இன்னும் அதே ஸ்டைலில் தான் அவர் போய்கிட்டு இருக்கார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அரசு பார்த்து தான் பண்ணணும். அமைச்சர்களும் அவருடைய செயல்படாத அமைச்சர்கள் இந்த 51 நாளில் நான் பார்த்ததில், நீங்கள் பார்த்ததுனால சொல்லுங்கள், முதல்வர் சிறப்பான ஒரு இது. புஷி ஆனந்த் ஒரே ஒரு தடவை அந்த இது படித்தார். அவர் வந்து ஒரு கட்சி தலைவரும் கூட, பொதுச் செயலாளர் ப்ளஸ் அவருடைய துறையில் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ப்ளஸ் அந்த துறை அமைச்சராக அவருக்கு, அதனால தான் பெரிய அளவு இல்லாமல் நீர்வளத்துறை இந்த மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சராக சென்னை முழுவதும் நான் விளையாட்டு திடல்களை உருவாக்கி தருவேன்றாரு. இந்த நேரத்தில் நான் திமுக பற்றியும் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். விளையாட்டுத்துறை அமைச்சராக இவர் உதயநிதி அவர்கள் பல நல்ல விஷயங்கள் சென்னையில் பண்ணியிருக்கார். ஆனால் அது போதாதுன்றதான் நம்முடைய விமர்சனம். பல விளையாட்டு மைதானங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதெல்லாம் ஒரு பார்வைக்கு போச்சா என்னன்னு தெரியாது. சில விஷயங்கள் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதே பொதுப்பணித்துறை அமைச்சராக, சாலை போக்குவரத்து அமைச்சராக ஆதவ அர்ஜுனா அந்த கமிஷன் இல்லை அப்படின்றத கொண்டு போகிறதுன்றது. அடுத்து மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உண்மையிலேயே பாராட்டணும். பல விஷயங்களில் அவர் கரப்ஷன் எல்லாமே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் அவருக்கு தெரியுது. முதல்ல அது ரொம்ப முக்கியம் தெரியுது. ஆமாம், உங்களுக்கு தப்பு எங்கே சரி பண்ணணும்னா உங்களுக்கு தப்பு எதுன்னு தெரியணும். இந்த எம்பிபிஎஸ்ல சொல்லுவார் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ், எனக்கு கேள்வியே தெரியலையே. கேள்வியே தெரியலனா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? இப்போ நான் வந்து கேட்குறேன், எனக்கு சரியில்லைங்க நிறுவனம், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், சார் இதெல்லாம் தப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் சொல்ல முடியும். தப்பே தெரியலனா எப்படி சரி பண்ண முடியும்? எந்த தப்பை சரி பண்ணுவீங்க? அப்போது அவருக்கு மின்துறையில் அவர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டார். இங்கெங்கெந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும். இதை தாண்டி தொழிற்சங்க தலைவர்களை அடிக்கடி கலந்து பேசணும். அதிலிருந்து நீங்கள் சரியான முடிவு எடுத்துங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் நான் சொல்ல வர மாட்டேன். தொழிற்சங்க தலைவர்கள், நல்ல ஆலோசனை சொல்பவர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த வாக்கிங் போன ஜூனியர் ஆர்டிஸ்டில் சொல்ல வரல, நல்ல பத்திரிகையாளர்கள், இது இல்லாமல் அந்த துறை சார்ந்த இன்டலெக்சுவல் இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, மழைநீர் வடிகாலை வந்து வருஷம் பூரா பள்ளம் தோண்டிக்கின்னு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சென்னையில் பார்த்துட்டு இருக்கலாம். மழைநீர் வடிகால் பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறத. ஆமாம், அதை தோண்டி போட்டு அதுக்கு இந்த இது ஸ்கொயர் இது கட்டி அந்த கம்பி நீட்டிகிட்டு இருக்கோம். அதில் உளுந்து எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. மழை பெஞ்சதுன்னா அதில் தண்ணி ரொம்பிடும், வேலையை நிறுத்திடுவாங்க. அந்த ஸ்கொயர் கட்டி அதில் போய் நீங்கள் அந்த உள்ள மண் தேங்கிறது, அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஏற்பாடு இல்லை. இந்த மாதிரி பல இது இருக்கும். இந்த ஸ்கொயர் கட்டி ஏற்றுட்டதுனால ரோடு கீழே போயிடும். அப்புறம் மழை தண்ணி அங்கே போவோம். உடனே அங்கேருந்து ஒரு பள்ளத்தை, ரோட்லேருந்து பள்ளத்தை வெட்டி உள்ளே விட்டுன்னு இருக்கும். அது ஒரு பள்ளமாக மாறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்த விட நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் வீரப்பன் சொல்லிட்டு அவர் சொன்னது, பைப்புகள் பதிக்கிறது, உருண்டை பைப்பு நடுவில் ஜங்ஷன் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஜங்ஷன் போடுறது, எங்கே பாதிக்குதோ உங்களுக்கு செலவே இருக்காதுங்க. இந்த வருஷந்தோறும் இங்கே மழைநீர் வடிகால்னால் ஃபுல்லாக இடிச்சிக்கிறது, இந்த பெரிய வருமானம். அது முறையாகவும் கட்ட மாட்டான். சில இடங்களில் வெறுமனே தோண்டி ரவுண்டு மேனுவல் மட்டும் போட்டு போயிடுவோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மழைநீர் வடிகால் உள்ளே ஓடுதுன்னு. இங்கேயும் ஒன்றுமே இருக்காது, நடுவில் சவருக்கு தோண்டி வச்சுருக்காது ஏற்பாடெலாம். அப்போது நீங்கள்
இந்த பைப்பு மட்டும் எங்கே இந்த இடத்துல போயிடுச்சா அந்த பைப் எடுத்து அங்கே மட்டும் வைக்கிறது. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு வர்றது. மழைநீர் சேகரிப்பு மீண்டும் கொண்டு வாங்களேன், அதை மேண்டேட்டரி ஆக்குங்களேன். ஜெயலலிதா அருமையான கொண்டு வந்த அருமையான திட்டங்களை மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் சேகரிக்கப்படும். அப்போ அந்த சைடு வந்து அவர் அந்த கவனம் செலுத்தணும். அதே போன்று ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கிறது மாதிரி மிகப்பெரிய பரந்துபட்ட அளவில் மழைநீரை கொண்டு போய் சேகரிக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த அரசு யோசிக்கணும், கண்டறிந்து. அது அது வந்து ரொம்ப முக்கியம். காவிரி நீர் பற்றி ஒரு வாசகர் கேட்டிருக்காரு. ஏராளமான கேள்விகள் நேற்று வந்திருக்குது. அதற்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறேன். கேள்வி கேட்கறதை நிறுத்திடாதீங்க. காவிரி நீர் பற்றி நல்ல கேள்வி, நல்ல ஒரு இது அந்த வாசகர் இது. அப்போ இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு போனாங்கன்னா இந்த அரசு யாரும் அசைக்க முடியாத அரசாக 5 ஆண்டுகள் கடந்தும் இருக்கும். அதனால் அந்த 51 நாள் என்பது பாஸ் மார்க். 40 தாண்டிட்டாரு, ஃபெயில் கிடையாது. அடுத்த ஆனந்த விடனா ஐடிங்களா சார்? வேற என்ன? சரி சார், அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அந்த வழக்கை வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. திமுக பாஜக அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இது என்ன சார் புது ரூட்டு? நானே போய் தேடி ஆப்பு வச்சுக்கிட்டேன். நான் நினச்சது வேற, அண்ணாமலை பயந்து போய் வருவார் எதாவது பண்ணுவார்னு. அண்ணாமலைகிட்ட முழு டாக்குமெண்ட் இருக்குது. அப்போ வேறு என்ன பண்ணுறது? சரி, அண்ணாமலை அன்னைக்கு வந்துட்டு போயிடுவார்னு நினச்சா குறுக்கு விசாரணை நானே பண்ணுவேன்றாரு. ஆமாம், அவரே பண்ணார். அந்த குறுக்கு விசாரணையும் பண்ணார். 8 கப்பல் வச்சுக்கிறேன். யார் 8 கப்பல்? நான் 8 கப்பல்லாம் இல்லை, 2 கப்பல் தான் வச்சுக்கிறேன். ஓ, 2 கப்பல் வச்சுக்கிறாரா? அந்த நியூஸ் வெளியே பரவிச்சு. கம்மி விலைக்கு வந்தவன் வாங்கி போட்டேன்னாரு. ஒரு கப்பல் என்ன விலை இருக்கும் பார்த்துங்க, எந்த லெவலுக்கு ஆகிட்டாங்கன்னு. இவர் டிஆர் பாலு சென்னை மாவட்ட செயலாளர் இருந்த பொழுது 5000 ரூபாய்க்கு ஒரு ஃபியட் கார் என்கிட்ட இந்த காரை விற்றேன், அந்த காசை கூட கொடுக்கல, ஏமாற்றிட்டாருன்னு ஸ்டாலினியே ஏமாற்றிக்கிறாப்புல. அந்த லெவலில் தான் இருந்தார். அப்போ இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து உழைப்பால் உயர்ந்திருப்பார்கள். அப்போ அந்த வழக்கு போட்டு வரும்பொழுது அந்த வழக்கில் இவர் குறுக்கு விசாரணை மாதிரி விஷயங்கள் இவர்களுக்கு பேக் ஃபயராக போகுது அப்படின்றப்போ, எப்பா டெஃபர்மேஷனே வாபஸ் எதுக்கடா வம்பு? ஒவ்வொரு தடையும் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாலும் நின்று கேள்வி கேட்டுன்னு இருப்பான். பல விஷயங்கள் கேள்வி கேட்பார், என்ன வேணால் கேட்கலாம். மயிலாடு இது வந்து வழக்குக்கு சம்மந்தம் இல்லாது. வழக்குக்கு சம்மந்தம் இருக்கிறது மயிலாட் அப்படின்னா சரி கேளுங்க, அதை 4 பேர் எடுத்து போடும். அது இப்போ ஆளுங்கட்சி வேறு கிடையாதா? எனக்கு என்னன்னு கேட்பாங்க. அதனால் எதுக்கு வம்பு? ஆப்பை நாமளே நைஸாக உருவிடுவோம், நம்மளே நமக்கு எதுக்கு ஆப்பு வைக்கணும்னு பண்ணிகிட்ருக்காரு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குதா? இந்த வழக்கை வச்சு சொல்லலை, எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், வெளியில் போனவங்களாக இருக்கட்டும், வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. விமர்சனமே வைக்க மாட்டாங்க அப்படின்னவங்க கூட இப்போலாம் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க. விநாச காலம் விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்க. நான் கூட ஒரு உதாரணம் சொல்லி என் நண்பருக்கு சொன்னேன், அவர் சிரிச்சாப்பில். இப்போ ஒரு இடத்துல போய் 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு இடம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பேக் கிடக்குது. எடுத்து பார்த்தா அதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி வச்சுக்கடா அப்படின்னு ஒருத்தர் 2 பேரும் எடுத்துகிட்டு போனால் அதை ஆகிடுன்னு, எடுத்துகிட்டு போனால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. பேகு அந்த 2 லட்ச ரூபா என்ன நினச்சிக்குவார், எடுத்து கொடுத்தவர் நம்மளுக்கு ஏதாவது தருவான். சரி என்ன மச்சான் 2 லட்ச ரூபா எடுத்துட்டு, ஆமாடா என்ன மச்சான், அப்புறம் இந்த அப்படி ஒரு 2000 ரூபா வச்சுக்கடா, போடா சாப்பிட்டு போடா. சரி வாங்கினாப்புல. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, சரி அப்போதைக்கு காசு இல்லை போல 2000 ரூபா கொடுத்துக்குறான், நம்மளுக்கு கொடுப்பான், பங்கு நமக்கு இருக்குல்ல, நமக்கான பங்கு. 1 லட்ச ரூபான்னு இல்லாட்டினாலும் ஒரு 20,000 ரூபா 30,000 ஒரு 10% வச்சா கூட 20,000 ரூபாவது கொடுப்பானே அப்படின்ட்டு. அடுத்த தடவை என்ன மச்சான், தான் மச்சான் 1000 ரூபா வச்சுக்க மச்சான் பார்த்து சொன்னேன். ஏய் என்னடா, ஏதோ அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ நான் எடுத்துகிட்டு போயிருந்தா பேக்கை, சரி யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போனால் சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னால், நீ என்ன வர்றப்பெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறேன் 2000 ரூபா கொடுக்குறேன் என்ன நினச்சின்னுக்குறேன்? ஏய் நான் தானே அந்த பேக்கை பார்த்தேன், நான் தானே எடுத்தேன், நீ தான் பார்த்த, நீ தான் எடுத்தேன், நான் தான் கூட இருந்தேன்ல, நானும் எடுத்திருந்தா என்ன பேசுகிற நீ? 2 பேரும் தானே இருந்தான். இதெல்லாம் சரியில்லை. அது அப்படி தான். இன்னும் இது ஒரு 5 பேராக வச்சுக்கோங்க. 6 பேர் போகிறாங்க, ஒருத்தன் எடுத்துடுறான் 10 லட்ச ரூபா. இந்த 5 பேருக்கு அப்பப்போ இந்த 1000 ரூபா 500 ரூபா வச்சுக்கிறாரு. ஏய் என்ன மச்சான் அவங்கள, என்ன மச்சான் அந்த மாதிரி பண்ணுறான் விட்றா, அவன் வசதியானவன், நமக்கு எதாவதுனா இந்த துட்டு காசு இல்லாதப்போ நமக்கு சோறு போட்டுக்கிறான்ல, அப்பப்போ ஏதாவது டிஃபன் வாங்கி தருவான், ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவான், அந்த நன்றி கொஞ்சம் நம்ம வச்சுக்கோண்டா, என்ன பண்ணுறது விடு அப்படி.
இதுதான். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அதே தான். தேர்ந்தெடுத்து வந்தாச்சு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எல்லா அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கிறீங்க. என்ன இந்த அப்படி பார்த்துக்கோ, இந்தா வச்சுக்கோ. என்ன மச்சான் பண்ணுறது, வசதியான வேதனை. அதுக்கு நடுவில் இவர்கள் சொல்கிறது என்ன, எங்களால் தான் நீங்கள், நாங்கள் மட்டும் இல்லை என்றால். இதில் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க தேர்தலுக்கு காசு கொடுத்து தொகுதிக்கும் செலவுக்கும் 20 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணிக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வருது பாருங்கள். இப்படிலாம் ஜெயிக்க வச்சா இவங்க போய் அங்கே ஆதரிச்சா என்னங்க நியாயம்? நான் சொன்னேன், எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயிச்சாங்க ரைட்டு. இவங்க ஜெயிக்கிறது இவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க, 2016 கதி தான் இவங்களுக்கு. அப்போ இவங்க மொத்தமாக போய் இவர் கூட சேர்ந்து அப்பா இறந்தா பிறகு 2019 38 இடம், 2021 ஆட்சி, 2024 100% வெற்றி, பஞ்சாயத்து தேர்தல் வெற்றி, இவ்வளோ வெற்றியும் இவர்கள் இருந்தனால தான் வந்துச்சு. அதனுடைய பலன் மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ வருது, பல விஷயங்கள் எல்லாம் அவர்களே அனுபவிச்சுக்கிட்டு கேட்கும் போது இந்த அப்படி நல்லா அவ்வளோ மலை மாதிரி கட்டி குழம்ப ஊற்றி எல்லாம் போட்டு சாப்பிட்டு நான் மச்சான் இந்த அப்படியே பொறிங்க போ அப்படின்னா என்ன நியாயம்? அந்த கோபம் அவங்களுக்குள்ள இருந்துன்னு இருந்தது, மாற்று இல்லை. இப்போ இங்கே வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செதறினதே தப்புன்னா என்ன அர்த்தம்? செதறினதான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அதுவே தப்புன்னு சொன்னான்னு அர்த்தம். அதில் வேறு செதறினது எத்தனை பேர் போட்டு கொடுத்துட்டீங்க. 15 கோடி இவர் வாங்கினார், 10 கோடி இவர் வாங்கினாருன்னு. அது வேறு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு குமாரே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இடதுசாரிகளுக்கு. அந்த பேர் வேறு. இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இப்போ இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே செதறதும் கிடையாது, எடுக்கிறதும் கிடையாது. எதை இருந்துக்கலாம் பெருமைக்கு, சரி. ஆனால் ஒரு இதுன்னு இப்போ வந்து நீங்கள் அவங்கள திட்டி இருந்தீங்கன்னா அப்போ உண்மை வரதானே செய்யும். என்ன கொடுத்த, என்ன பண்ண, நீ என்னமோ பண்ணிட்டேன்ற, அவ்வளோ எடுத்துன்னு போனேன். இன்னும் வரும். இப்போ பேசுகிறாருல கமிஷன் கரப்ஷன் ஆட்சி, இந்த ஆட்சி ஏன் சொல்ல அவன் கேட்குறான், ஏன் அப்போ சொல்ல? கூட சும்மாதான்டா, அது நாகரிகம். அது எப்படி நாகரிகமாக இருக்கும்? உன் இஷ்டத்துக்குலாம் நான் பஸ்ஸுன்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? அண்ணன் வைகோ ஆரம்பிச்சாருன்னா முடிச்சு விட்ருவாருன்னு லைட்டாக. அதுவும் என்னன்னா கொஞ்ச நாளாவது ஆகும்னு நினைச்சேன், 2வது நாளே. ஆமாங்க, அதான் சொல்ல வரேன். என்னன்னா இவர் கம்முன்னு தான் இருப்பார், ஆளை விட்டு ஏவுறது, அவருடைய தன்மானத்தில் கை வைக்கிறது. அப்போ இன்னும் வாய விடுவார். அதாவது நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க இந்த பத்திரிகையாளர்கள். இது என்ன வகை நாகரிகம்? இந்த கேள்வி மடக்கி 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 ஒரு ஆள் கேட்குறத, கடந்த ஆட்சியில் மணல் கொள்ளை, இன்னும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள், ஜாபர் சாதிக் கைதுலேருந்து பல விஷயங்கள் வந்தது. இது மாதிரி மடக்கி மடக்கி எதாவது கேட்டிருக்கீங்களா? முதல்வர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி அன்றைய முதல்வர்கிட்ட, துணை முதல்வர்கிட்ட, சார் இந்த மேக இல்லை சார், அந்த நம்ம மேகதாட்டு இல்லை சார், அது வந்து தண்ணி இல்லை சார், கர்நாடகா சொல்கிறாங்களே, அதை பற்றி நம்ம சமூகம் என்ன நினைக்குது? தாங்க தண்ணி கொடுங்க, வேற கேள்வி கேளுங்க. போ வண்டியாரா அன்ட்டான். இப்படிதானே இருந்துச்சு கடந்த ஆட்சி காலத்தில். இதே தொனியில் தானே உங்களை அட்டன் பண்ணாங்க. அதே மீறினா இது நம்மளை பற்றி சொல்லிட்டாங்களே, அவர் நம்மளை பற்றியாம். என்ன நீ அவரை நான் கூட்டா எம்எல்ஏ எம்எல்ஏ அமைச்சராகிறீங்களா சார்? நம்ம ஆட்சி பற்றி அவர் சொன்னார். இப்படி தான். இதே சீமான்கிட்ட போனான்னா உங்களை அவர் வண்டியாக திட்டிக்கிறாரு, என்ன திட்டிக்கிறாருன்னு சொல்கிறது. என்ன சொல்கிறீங்க? அவர் அப்படி திட்டினார், அவர் வந்து இது. அங்கே போயிட்டு உங்களை சீமான் வண்டியாக திட்டிக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே போயிட்டு இதெல்லாம் நடந்ததா இல்லையா? மாற்றி. ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின்டையோ இல்லை சிஎம்டியோ வந்தால் இது நம்ம இது பற்றி இப்படி அந்த நெக்ஸ்ட் அந்த இதெல்லாம் அதில் ஒருத்தர் நீங்கள் ஆட்சியிலே நீங்கள் பார்த்த பொழுது எப்படி ஒரு சிறப்பான இது இதற்கு முன் பார்த்துருக்கீங்களா? அந்த சிறப்பான இது என்பது நாம் சிறப்பான இது நடந்துச்சா இல்லையா? கேள்வியை மாற்றி படித்தாலும் நடந்ததா இல்லையா? வெக்கப்பட்டீங்களா அன்னைக்கு? அந்த பிஆர்ஓ எகிரிந்தா என்ன எங்களுக்கு கேள்வி கொடுக்குறது? இதில் சில கேள்வி கேட்டால் கூட இருக்கிறவனும் எகிருவானா பத்திரிகையாளர் இல்லையா? என்ன நீ இந்த கேள்விலாம் கேட்குற? இரு சொல்கிறேன், பிஆர்ஓட்ட சொல்லி என்னங்க அப்புறம் பிடிங்க வேற எங்கேயா சொல்லணுமா? ஐயோ இல்லை சார். அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் இல்லை மைதா மாவுன்னு கேட்குறாரு உங்கள் ஆள். அது மைதா மாவுன்னு அவருக்கு தெரியாதா? எப்படி ப்ளீச்சிங் பவுடரில் மைதா மாவுன்னு தெரியாதா அவருக்கு? தெரியும் சார், இருந்தாலும் பையன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான். பார்த்துங்க, அந்த மாதிரி ஆள்லாம் அனுப்பாதீங்க. சரிங்க, இனிமேல் பார்த்து அனுப்புகிறோங்க.
தானே நடந்தது. ஒருத்தர் நம்ம நேயர் சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர்கள் எப்படி தயாராகி போகணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கன்னு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம பேசுவோம். அது உண்மையிலேயே பண்ணணும். ஹோம்ஒர்க்குன்றது எவ்வளோ முக்கியன்றது பண்ணவங்க இருக்காங்க, எங்களுடைய அனுபவமும் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதில் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் மைண்டில் இருக்குது சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் வைகோ மாட்டினார்னு எப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது அவரை போட்டு வாட்டுன்னு வாட்டுறதுக்கு? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும், பார்ப்போம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் நீ காதர் மொய்தீன் சொல்கிறாரு, எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எடப்பாடி முதலமைச்சர் அவர்களே எனக்கு புரியலன்றார் அவர். அவருக்கு அந்த இடத்துல சொல்கிறாங்க, அந்த இடத்துல தலையாட்டி வந்துட்டுக்கிறாரு. அப்புறம் அவர் சந்தேகம், இப்படி நடக்காத. எடப்பாடி முதலமைச்சர் கேட்டோமா, எடப்பாடி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா, திமுக வந்து அதிமுக. நம்ம காதில் தப்பாக வந்துச்சுன்னு வெளியில் வந்து ஃபாரூக் என்ன சொன்னார், அவர் இப்படி தான் சொன்னாரா? ஆமாண்ணே அப்படி தான் சொன்னார். என்ன எப்படி இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி பாருங்கள் ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு தயாராகிட்டீங்களா? இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் யோகியர் மாதிரி எங்ககிட்ட வாங்கி தின்ன, இப்போ அங்கே போயிட்டேன்னா ஏன் வாங்கி தின்ன, நீ யோகியமா? எவ்வளோ எதிரியாக பேசிட்டு அவங்கள போய் கை கொள்ளான்னு போனேன், நீ யோகியம் மாதிரி பேசுகிற. இப்போ அதுதான் அந்த துணியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. 6 மாதத்தில் ஆட்சி கலைஞர்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? யார் சொன்னா? முதல்வர் ஸ்டாலின் போராட்டம்லாம் சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க. இதே பழைய திருமாவாக இருந்தால் முதல்வர் ஸ்டாலின் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் சில அர்த்தங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு அங்கே போய் கேட்டுக்க போட்டாப்புல. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாதுகாப்போன்ட்டாப்புல. அதனால் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், இன்னைக்கு நாளைக்கு எப்படின்னு தெரியாது, என்ன சொல்லுவேன். சார், தாவேகா சார்பில் நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் கூட்டம் வச்சிருக்காங்க. கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வைக்கக்கூடிய முதல் கூட்டம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து கூட்டணியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒரு குரலில் தான் பேசணும், மாற்றியும் பேச முடியாது. இன்னொன்று முடிச்சுட்டு வந்துடணும். அப்போது இங்கே தான் இருக்கோம், இனிமேல் இங்கே இருப்போம், அங்கே போவோம், அவர்களை பார்ப்போம், கையாட்டும், அதெல்லாம் கிடையாது. இந்த கூட்டணி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான கூட்டம். யார் வரீங்களா வாங்கன்னு நேரில் போய் பார்த்து அமைச்சரில் கொடுக்குறாங்க. பேர் வச்சுருவாங்களா சார்? ஆமாம், கூட்டணிக்கு ஒரு பேர் வைப்பாங்க. கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்னா தானே அதுதான் இருக்கும். அதனால் கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் நாங்கள். இப்போ இந்த கூட்டணியில் இருக்கணும்னு டிக்ளேர் ஆகிடும். அப்போ யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க தான் தனிமைப்படுத்தப்பட்டு சுத்தமாக இல்லாமல் போகிற அளவுக்கு போவோம். அப்போ இன்னும் வேறு யாராவது பங்கு இதை வந்துடுறேன், ஏதோ பேசினுறாப்புல பிஜேபி கூட, நானும் கிளம்புறேன் அப்படின்னு. அநேகமாக மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் கூட ஒரு கட்டத்தில் அநேகமாக அந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சா அந்த நெருக்கத்தில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்நியாரும் அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி விருதுநகர் கொஞ்சம் பார்த்து பேசி முடிங்க தம்பி, அங்கே ஆக்கிடுறேன், இல்லாட்டி சென்னையில் மாநகராட்சி எதாவது கொடுக்க பாருங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் நகரும், இதை நோக்கி தான் நகரப்போகுது. நல்ல மூவ். ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக கூட்டணியை இறுதிப்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகள் கொடுத்து சரி பண்ணுறாங்க. மூணாவது என்ன பண்ணாலும் இப்போதைக்கு நீ எங்கேயுமே கைட்டிட்ட முடியாதுன்றதுன்னு லாக் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, பார்ப்போம். விஜயபாஸ்கர் கூட நாளைக்கு டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. வேறு எங்கே போக முடியும்? டிக்கெட் எடுத்தால் ஓடுற படத்துக்கு தான் டிக்கெட் எடுக்க முடியும், இல்லாட்டி ஓடாத படத்துக்கு போகணும். ரெண்டு விஜயபாஸ்கருமாவே சார்? இல்லை 2 விஜயபாஸ்கர் இல்லை. கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் கம்னு இருந்துட்டு வேறு சில மாற்றங்கள் அதிமுகவில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆமாம், எஸ்பி வேலுமணி துணை பொதுச் செயலாளர் பதவி. நான் வந்து ரொம்ப நாசுக்காக சொல்கிறேங்க, சில விஷயத்த எடுத்து போட்டு உடைக்கக்கூடாதுன்னு நான் நாசுக்காக சொல்கிறேன். ஒரு தலைமை என்பது அரவணைச்சு போகணும். தலைமை மேலே கீழே இருக்கவங்க நம்பிக்கை வரணும். வெளியே போயிட்டோம், மறுபடியும் சேர்த்துக்கிட்டாரு, மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் நமக்கு உரிய பதவி நமக்கு வரல, அதிருப்தி நம்ம மேலே அவர் ஒன்றும் அதிருப்தியாக இருக்கார். அது எப்படி நமக்கு பதவி வராமல் எவனோ நம்மளை பார்த்து அண்ணன் நின்றவன் மாவட்ட செயலாளர் நம்ம எப்படி இங்கே அரசியல் பண்ண முடியும்? அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அவர்கள் அப்போ நம்பி உங்களை நம்பி தான் நான் வந்தோம், என்னண்ணா இப்படி பண்ணுறாப்பா? 30 மாவட்ட செயலாளர் அப்பா எனக்கே அப்படி தான்ப்பா பண்ணிட்டாரு. மாநில பொறுப்பு கொடுத்துக்கிறாரு, மாவட்டம் கொடுக்கல. பாரு விஜயபாஸ்கர் அதே மாதிரி பண்ணார், அவர் கிளம்பிட்டாரு. அதானே சொல்லுங்கண்ணா, முடிவெடுங்கண்ணா. இருங்கப்பா, பொறுமையாக இருப்பா, முடிவெடுப்போம். இல்லைண்ணா விஜயபாஸ்கர் கூப்பிட்டுக்கிறாருண்ணா, 5 பேர் மாவட்ட செயலாம் கூப்பிட்டுக்கிறாரு. அப்போ அங்கே இப்போவே படம் ஸ்டார்டிங்கில் போய்ட்டுன்னா படம் புரியும். இன்டர்வல் கிட்டே போனால் நல்லா இருக்காதுண்ணே, படமே புரியாதுண்ணே, அதனால் இப்போவே சொல்லுண்ணேன், இப்போவே போயிட்டா நல்லதுண்ணே அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இது தடுக்குன்னா செல்வம் வேலுமணி வாங்க, என்னங்க இது இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. ஆமாண்ணே, மாவட்ட செயலாளர் யாருக்கும் கொடுக்காம இருந்தீங்கன்னா அர்த்தம், எல்லோரும் கொடுத்தா தானே இதாகும்னா, சரிப்பா வாப்பா உட்காந்து பேசுவோம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் பாதி பிரச்சனை தீர்ந்துடும்.
எங்கேயும் பேச மாட்டோம், யாருக்கும் அந்த பதவி கிடைக்காது. நமக்கு இனிமேல் இந்த பதவி இல்லை, ஏய் போனார்ல பார்த்தியா ஆஃபீஸ்க்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சுல அப்படின்னு எதிர்கோஷ்டி பேசுதுன்னா அது அப்போ நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்? அங்கே நல்லா பசுமையாக இருக்குது, போயிடலாம் இந்த மாதிரிலாம். அதனால் எல்லாமே இயற்கை தானே, வியாபாரம் தானே, அரசியல்ன்றது வியாபாரம் தானே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க தனித்தனியாக செட்டில் ஆகணுன்றதான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக பார்த்தீங்களா அந்த கூட்டத்திலே தனித்தனியாக செதறாங்க பாருங்கள். அந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணி அவர் தலைமையில் ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஜயபாஸ்கர் யாருமே எதிர்பார்க்காம தனியாக செதறி அவர் போகிறாரு. சிவி சண்முகம் தனியாக இருக்கார், இன்னும் அவர் முடிவெடுக்கல. எஸ்பி வேலுமணி தனியாக ஒரு கும்பல் அவருக்கான ஒரு இது தர்றாங்க. தங்கமணி என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. இப்படி அங்கங்கே சதறல் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி யார் அனுமதிக்கிறா? ஏன் அனுமதிக்கிறீங்க? இபிஎஸ் தான் அனுமதிக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அதனால் அதிமுகவை காப்பாற்றணுன்றது எல்லோருடைய எண்ணமும். ஏன்னா அது ஒரு வகையான கட்சிங்க, யாருக்கும் துன்பப்படுத்தாத கட்சி அது. சும்மா இந்த பாருங்கள் ஜென்சின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாளைக்கு இது தனியாக நிற்கும் அந்த மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவர்கள் ஒரு பாணியில் போவாங்க. எம்மதமும் சம்மதம், எந்த பிரிவினையும் இருக்காது. அவங்க வாட்டில் அது என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா அந்த சைடு கூட்டணி தான் போயிருக்கு, இந்த சைடு கட்சியே போகுது. ஆமாம், இவர் அவ்வளோதான்றண்ணே. இவன் சும்மா அப்படியே உருட்டலாம். 6 மாதம் 3 மாதத்தில் கலைஞ்சிரும். என்னங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிக்குது, 3 மாதத்தில் கலைஞ்சிரும்ன்றாரு. அவர் கட்சியை சொல்கிறாரு, நீ வேறு பயப்படாத, 6 மாதத்தில் முறிந்து விடும். ஏங்க எதுவும் கை விட்டுற மாட்டீங்களே, எங்கள் அப்பா வேறு உங்களுக்கு நல்லா வரதட்சணை கொடுத்துருக்காரு, கார்லாம் வாங்கி கொடுத்து. அவர் அந்த கட்சியை சொல்கிறாருடி, நீ ஏன் கவலைப்படுற? இல்லைண்ணே கல்யாணத்தில் முறிஞ்சிரும்ன்றாரு, அதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் முடியாது. சுடுகாட்டில் ஒருத்தர் நீங்கள் புலம்புனார் பார்த்தீங்களா? அண்ணா விஜய் அண்ணா தயவு செய்து ராஜினாமா பண்ணி தொலைச்சிரு. ஜோசப் விஜய் அண்ணா ராஜினாமா பண்ணி தொலைச்சிரு, அதுக்கப்புறம் வர வார்த்தையெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். இந்த ராஜினாமா தேவையில்லாமல் வந்துட்டாங்க, தகுதி இல்லாமல் வந்துட்டாங்க, திட்டுறாரு போல யாரோ அப்படின்னு பார்த்தா அடுத்து தான் வைக்கிறாரு ட்விஸ்ட்டு. இவங்க புலம்பல் தாங்க முடியலண்ணே, கல்யாணத்தில் புலம்புறாங்க, கர்மாந்து வீட்டில் புலம்புறாங்க, போராடலாம் புலம்பு. ஐயோ என்னால் தாங்க முடியலண்ணே, 5 வருஷம் நான் அனுபவிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் அனுபவிச்சிருந்தீங்க, கவலையப்படாத, நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடு. அவங்க கையிலே குத்துருந்தேன், என்னால் தாங்க முடியல, நான் புலம்பு பாருண்ணா, தாங்க முடியாமல் சுடுகாடு வந்துட்டேன்னு அப்படி தூக்கி காமிக்கிறார். ஃபுல்லாக சமாதிகள், காலை கடனை முடிச்சு வச்சுட்டு கோபமாக பேசினுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஒரு ரிவர்ஸ் டைப்பு இதுன்னுவாங்க, சட்டையர்னுவாங்க. அந்த மாதிரி ரிவர்ஸ் டைப் சட்டையரில் அந்த ஒருத்தர் சாதாரண எளிமையான ஆளாகிறாரு. லோடுமேன் மாறிக்கிறாரு, துண்டை போட்டு காலை கடன் போன மாதிரி தாங்கிறாரு சுடுகாட்டில். அவருக்கு என்னமோ காலை கடன் கழிக்கும் போது யோசனை தோண்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த புலம்பெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பார். அந்த கான்லேயே பட்டுன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டார் போல். ஆனால் வார்த்தைகள் தான் இஷ்டத்துக்கு விட்டுட்டார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்களுடைய இது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை காப்பாற்றுறதுக்கே அவர் கலைஞ்சிரும், முறிஞ்சிரும், ஆட்சி வந்தால் நம்ம தான் சொல்கிறாரு. அதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. ஏன்னா அவருடைய கட்சி, அவங்கள நம்பிக்கை ஏற்றுறதுக்கு ஏதாவது சொல்லி தான் ஆகணும். இங்கே அது கூட இல்லைன்றார், அப்படியே கம்முனுக்கிறாப்புல. போனால் போகட்டும் போடா, இந்த கட்சியில் இல்லையா இருந்தவர் யாரடா அப்படின்னு பாடின்னு இருக்காப்புல. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் மாவட்ட செயலாளருக்கு இடமேது அப்படின்னு பாடின்னு இருக்கிறாப்புல. என்ன பண்ணுறது? சரி சார், காங்கிரஸ் கட்சியில் புதிய வீராப்பு நாயகன் பேட்டா கையை வச்சுக்கா அடிச்சேன்னா திருப்பி. 4ஆம் தேதியே தெரியுமா சார் திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு? அதனால தான் 5ஆம் தேதி கூட்டம் போட்டதா, 6ஆம் தேதி அதனால தான் காலையில் செய்துட்டோம். அதனால தான் ராகுலுடைய ரோல் நான் ஏன் சொல்கிறேன், அது தெரிஞ்சனால தான் ராகுலுடைய ரோல் தான் நீங்கள் தாவே காட்சி. உண்மையிலே ராகுல் போட்டால் தான் மாட்டணும் அவங்க. அதனால் அவர் சொல்லிட்டாரு, வீரியமாக வேறு பதில் சொல்லிக்கிறாரு, பேட்டா தொட்ட தொலைச்சி கட்டுருவோம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. சும்மா காங்கிரஸ் தானேன்னு இஷ்டத்துலாம் அடிக்கூடாது, நாங்கள் வேணால் எங்களுக்குள்ளே அடிச்சுக்குவோம், ஆனால் நீ அடிக்கூடாது, பார்த்து அடி அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அவர் பீரியடில் எப்படி நடக்குது. ஏன்னா ஒரு காங்கிரஸ்கார தலைவராக வந்துடுவார். இவங்களால செல்வ பிறந்தக்கு என்ன பிரச்சனைனா, அவரை ஒரு காங்கிரஸ்காராவை யாரும் பார்க்கல, திமுக காரர். ஆனால் அவர் முயற்சி எடுத்தார், கொண்டு போனார், கட்சியை நல்லா கொண்டு போனார், மாவட்ட தலைவர்கள் கூட்டம்லாம் நடத்தினார், அவர் பங்குக்கு அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணார். எங்கே பிரச்சனை வருது, கூட்டணியில் தான் பிரச்சனை வருது. அவர் திமுககாராக மாறி இப்போ திமுகவுக்கு மாறுறதுக்கான வேலைகள். இனிமேல் அங்கே இருக்க முடியாது. வந்துட்டார் பாடுறா அப்படின்வாங்க. எங்கே போக முடியும்? எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது? தங்கபால் மாதிரி இருக்க முடியுமா? அதனால் பீட்டர் அல்போன்ஸ் மாதிரியும் இருக்க முடியாது, திமுகலேயே சேர்ந்துட்டு காங்கிரஸில் இருக்க முடியாது. அதனால் மொத்தமாக போயிடலான்னு கூட முடிவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், எஸ்ஏஆர் விவகாரத்தில் நகை குளறுபடிகளுக்கு எதிராக சிஜிஐ கிட்ட மனு கொடுத்துருக்காங்க எதிர்கட்சியினர். அதில் திமுகவோட கையெழுத்தும் இருக்குது,
23 எதிர்க்கட்சிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ முடிவு பண்ணது அந்த எஸ்ஐஆர் தானே அவங்களெல்லாம் இவங்க தான் வந்துட்டாங்களே சார், அப்புறம் ஏன் சார் அது கூட்டணியில் கையெழுத்து? சொந்த கதை சோக கதை இருக்குல்ல, கொளத்தூர்லேயே பாதிக்கப்பட்டதுக்கு எஸ்ஐஆர் தானே காரணம். செத்து போனவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க எல்லாம், அங்கே தானே அதிகபட்சம் நீக்கப்பட்டது. ஆமாம். அப்போ அந்த கோபம் இருக்கும்ல, அதனால் சரி அனுப்பு போடுவோம். ஓ எப்படி சார் கூட்டணியில் இல்லை? அதான் சொல்கிறேன்னே, சொந்த கதை சோக கதை, எஸ்ஐஆர் ஒழியணும் அப்படின்னு மொத்தமாக காலி பண்ணிச்சாங்க எஸ்ஐஆர். அந்த கோபம் என்ன குளறுபடி, நீங்கள் தான் குளறுபடி. யாருக்கும் உங்களுக்கு குளறுபடி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலவங்கள பிரச்சனை இல்லை சார், எனக்கு இல்லை, எனக்கும் இல்லை, பலருக்கும் இல்லை. அப்புறம் என்ன? ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு கொடுத்துருவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.